கோயம்புத்தூரில் நடந்த பைபிள் ரிவைவல் கான்ஃபரன்ஸில் பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் சிலுவை தரும் கிரீடம் என்ற தலைப்பில் அளித்த செய்தியின் ஒரு பகுதியை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே அந்த பாரமான சிலுவையை சுமந்தார். ஆமென். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது கர்த்தர் நிர்வாணமாக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு அதிபயங்கரமான ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வேதனைக்குள்ளாக கர்த்தர் கடந்து சென்றார். கடைசி துளி ரத்தத்தை வர சென்றார். ஆமென். அவருடைய மேல்வாய் அந்த கீழ்வாயோடு ஒட்டி கொண்டது என்று சங்கீத புஸ்தகங்களே சொல்கிறது. ஓடு காய்வதை போல அவருடைய சரீரம் காய்ந்தது என்று 22வது சங்கீதம் சொல்கிறது. நாய்கள் வேட்டையாடுகிறது போல அவரை வேட்டையாடினார், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தா என்ன ஆயிட்டு? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த தேவனை யாராவது இப்படி செய்ய முடியுமா? 3 ஆணில நிறுத்த முடியுமா? 3 ஆணில அடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது என்ன காரணம்? அவர் நம்மேல் வைத்த அன்புதான். சிலுவைங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தமாக தான் அவர் வேதனையை அனுபவிக்கிறார். அந்த வேதனை இல்லைன்னா நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்க மாட்டோம். பிரமாணத்தின்படியாக எப்படியெல்லாம் அவர் அடிக்கப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பிரயாசப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். அப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது அவருடைய நோக்கம் எல்லாம் நம்மேல் தான் இருந்தது. நம்மை விடுவிக்கும்படியாக. சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபைகள் இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை அவங்க கற்றுக் கொடுக்கிறது இல்லை. ஆனா நாம கற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆமென், அது ஒரு ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பார்வோனின் ஆமென் அரியணையை வெறுத்தான், மன்னரின் மகனாக அறியப்படுவதை வெறுத்தார். அல்லேலூயா. காரணம், உண்மையான ராஜாவுடைய நோக்கத்தை கண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த பார்வோனை காட்டிலும் உண்மையான ஒரு ராஜா உண்டு என்பதை அவன் கண்டு கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதனால என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனத்தோடு கூட சேர்ந்து நீங்க துன்பத்தை அனுபவிக்காமல் இருந்தால் இன்று முதல் ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விஐபி ஸ்டைலாக கிறிஸ்துவத்தை கொண்டு போகாதீர்கள். ஒரு கோட் ஷூட் போட்டு நம்ம கொண்டு போகாதீர்கள். ஜனங்களோடு ஜனங்கள் கலந்து தான் நம்ம செய்ய வேண்டும். பிரைஸ் எல்லாம் அவருடைய பாரத்திலே, அவருடைய துன்பத்திலே, அவருடைய கஷ்டத்திலே உறுதுணையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் இந்த இடத்துல ஆமென் சோதரன் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆமென். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். அதையே தான் தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு பார்ட் டைமாக இல்ல. ஆமென். ஏதோ அரசியல் தலைவர்கள் வராங்க, கொஞ்ச நேரம் அந்த பாவப்பட்ட ஜனங்களோடு கூட நின்று ஒரு போட்டோ இப்படி எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படி இல்லை மோசே, அப்படி இல்லை. ஆமென். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அப்படிதான் அவன் வாழ்ந்தான் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஆமென். நான் சிலுவையோடு கூட வாழ்கிறேன், ஆனால் பாவத்தோடு வாழ மாட்டேன்னு சொல்றாரு மோசே. மோசே என்ன சொல்றாரு? நான் பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். பாடுகள் எனக்கு எப்படி? ஆமென், அது போதும். நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவத்தோடு வாழ மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கிறேன். அந்த தீர்மானம் தான் மோசேயினுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கொண்டு வந்தது. அல்லேலூயா.
அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டது நிமித்தம் தான் தேவன் அவன் மோசையை உயர்த்துகிறார். தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம் அப்படியே தான் இருப்போம். ஆமென். இந்த சாய்ஸஸ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். ஒன்றன் பின்னாக வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய திட்டங்களுக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக தீர்மானங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தீர்மானங்களை மாற்றி எடுத்தால் நம்ம தேவனை விட்டு நம்ம விலகி போய்விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.